முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பிரதேசத்தின் கரடிப்புலவு கிராமத்தில் கடந்த 27ஆம் தேதி இரவு இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 30 வயதுடைய மரணமடைந்த நபரின் மச்சானை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணைக்குட்படுத்திய போது குறித்த சந்தேக நபர் கொலை செய்ததை போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து நேற்றைய தினம் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த குறித்த இறந்த நபர் கடந்த 27ஆம் தேதி இரவு கடைக்கு சென்று உணவு வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி திரும்பிய வேளையில் அவரது தலையின் பின்பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அதிக இரத்த கசிவால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது அப்பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய மரணமடைந்த நபரின் மச்சான் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய போது குறித்த சந்தேக நபர் கொலை செய்ததை போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளதை அடுத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மரணமடைந்தவரின் மகளை கொலை செய்வதாக அவர் மிரட்டியதாக கூறப்படுவதால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக கோடரி பிடியினால் தலையில் தாக்கியதாக சந்தேக நபர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.